அன்னை தமிழ் காக்க இந்தி திணிப்பை எதிர்த்து களம் கண்ட மொழிப்போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் காலையில் வீர வணக்கம் செலுத்தி மாலையில் காஞ்சியில் வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். தலைவரோடு இளம் தலைவர் அவர்களும் கழக மூத்த முன்னோடிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வீர வணக்கம் நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்கள். கழக மாணவர் அணி தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்லும், தீ பரவட்டும். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறியாளர் அணி மாநில செயலாளர் எஸ்கேபி கருணா அவர்கள். சார் வணக்கம். சார், இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவில் பல்வேறு விஷயங்களில் முன்னணி மாநிலமாக இருக்கிறது. இது ஒரு தடவை அமிர்தியா சென் கூட சொன்னார். தமிழ்நாடும் கேரளாவும் தனித்தனி மாநிலமாக இருந்தால் ஐரோப்பாவுக்கு இணையாக போட்டி போடுகிற நாடாக கூட மாறி இருக்கும் அப்படின்னு அமிர்தியா சென் சொன்னார். வேற யாரும் சொல்லலை. இது எப்படி தமிழ்நாட்டினுடைய அந்த வளர்ச்சிங்கிறது பிற மாநிலங்களிலிருந்து வேறுபட்டது அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியாக ஆய்வு செஞ்சு பலரும் அதை சொல்லிட்டு வராங்க. ஆனால் வலதுசாரிகள், ஆளுநர் போன்றவங்க தமிழ்நாட்டில் வளர்ச்சியே இல்லை, தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளே வரலைங்கிற மாதிரியான விமர்சனம் வைக்கிறாங்க. அது அரசியல் விமர்சனம், அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ நான் கேட்பது, இந்த திமுக அரசு இந்த 2021 தமிழ்நாடு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றிருந்து இந்த கணம் வரை என்ன தமிழ்நாடு இதுவரை கண்டிராத புதிய வளர்ச்சிகளை, அடுத்த கட்ட வளர்ச்சின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி என்னென்ன வளர்ச்சியை பெற்றிருக்கிறாங்க? தமிழ்நாடு முழுவதும் ஒரே சீரான வளர்ச்சியை பெற்றிருக்கிறதா? வட மாவட்டம், தென் மாவட்டம், டெல்டா, ராமநாதபுரம், இந்த மாதிரி எல்லா பகுதிக்குமான வளர்ச்சியாக இருக்கா? சென்னை பகுதி, மதுரை, திருச்சின்னு சிட்டி பேஸ்டு வளர்ச்சியாக இருக்கா? என்ன மாதிரியான வளர்ச்சியை அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த அரசு வளர்ந்துருக்கிறதா பார்க்குறீங்க? எத்தனை தொழிற்சாலைகள், குறிப்பாக ஐடி பார்க்ஸு, படித்த இளைஞர்களுக்கான உடனடி வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய தளமாக, வெளிநாட்டு முதலாளிகள் இருக்கக்கூடிய தளமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. அதுக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த திமுக அரசு என்னெல்லாம் செஞ்சுருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அது டாக்டர் அமர்த்தியா சென் நோபல் பரிசு பெற்ற ஒரு பெரிய மேதை, பொருளாதார மேதை. அவர் சொன்ன விஷயம் தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் ஒருவேளை மாநிலங்களாக இந்திய நாட்டுக்குள்ளே ஒரு அமைப்பாக இல்லாமல் தனி நாடாக இருந்திருந்தால் கிட்டத்தட்ட ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இணையான வளர்ச்சி இது அவர்களுக்கு போட்டி போடுற அளவுக்குன்னு சொல்லியிருக்காரு. அது சொன்னதுக்கு காரணம் பொருளாதாரத்தை மட்டும் ஒரு குறியீடு இல்லை. ஐரோப்பிய நாடுகளின் வளர்ச்சி குறியீடுகள் என்பது பல்வேறு அம்சங்களை கொண்டது. ஒன்று ஒரு நபருக்கு எவ்வளவு பெர் கேபிட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு நபருக்கு மொத்தம் அந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை, அந்த நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் அந்த மக்கள் தொகைக்கு எவ்வளோ பங்கு இருக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம். ஆனால் அதையெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டின் பண்பாட்டு சூழல், அந்த நாட்டினுடைய மக்களுடைய மொழி சூழல், அப்புறம் அந்த நாட்டின் சுகாதாரம், கல்வி, இன்னும் சொல்லப்போனால் மகளிர் பெண்கள் உரிமை. இப்போ அண்மையில் அந்த வளர்ச்சி குறியீடுகளில் நான் கன்வென்ஷனல் எனர்ஜியை கூட சேர்த்துருக்காங்க அதில். அப்புறம் திடக்கழிவுகள் மேலாண்மை, எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியது தான் ஒட்டுமொத்தமான ஒரு வளர்ச்சி. இதனால தான் நம்ம சிங்கப்பூருக்கு போய் பார்த்தோம்னா ஒரு பெரிய சட்டன் டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சு நமக்கு தெரியும். ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் பார்த்தோம்னா பெரிய சேஞ்சு தெரியும். அந்த சேஞ்சு தெரியறதுக்கான காரணம் நம்ம பார்க்குற இடங்கள் எல்லாம் ஒரு நாம் இப்படி இருக்கலாமே அப்படின்னு தோன்ற அளவுக்கான ஒரு வளர்ச்சி. இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்லேருந்து வரக்கூடியவர்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலிருந்து நாம் ஐரோப்பாவுக்கு போய் நம்ம எப்படி ஒரு உணர்வு வருதுமோ அதே உணர்வு அவர்களுக்கு வியப்பாக தான் பார்க்குறாங்க, வியக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க. ஆமாம், எப்படி எந்த ஒரு சாதி மத சந்தைகள் இல்லை. இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் எங்கேயுமே சாதி கலவரம் என்ற ஒரு விஷயம் இல்லை. எவ்வளோ முயற்சிகள் பண்ணாங்க. இந்த மேல்பாதி போன்ற கிராமங்களில் சில இந்த கோவில்களுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு அந்த உள்ளூர் பிரச்சனைகள்லாம் சாதி கலவரமாக மாற்றுவதற்கு எவ்வளவோ முயற்சிகள்லாம் நடந்தது. ஆனால் அரசு உறுதியாக இருந்து பல விஷயங்கள் அதை தடுத்து நிறுத்தி வளர்ச்சிகளை நோக்கிய ஒரு சமூகமாக நம்ம உள்ளடக்கி இருக்கிறோம். அதே போல் பேருந்து வசதிகளாகட்டும், நள்ளிரவில் கூட தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பேருந்து நிலையத்துக்கு போனால் ஒரு 1 மணிக்கு கூட ஏதாவது ஒரு பேருந்து வெளியே போகிறது, ஒரு பேருந்து உள்ளே வைக்கிறது. கேரளாவில் பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்டை மூடிடுவாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி எல்லா வளர்ச்சிகள். அப்புறம் சுகாதாரம், 1 லட்சம் குழந்தைகள் பிறக்கிறது என்றால் இதில் இறப்பு, அந்த 1 லட்சம் குழந்தைகளில் பிறந்தவுடன் ஒரு 6 மாதத்துக்குள்ளே இறக்குற குழந்தைகள் சதவீதம் என்பது எவ்வளோ குறைவாக இருக்கிறதோ அவ்வளோ சிறப்பான சுகாதார கட்டமைப்பு இருக்கிறது. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய பிஹெச்சியில் கூட
இதை வந்து நம்ம வந்து அங்கேயே பிரசவம் பார்க்க முடியும். அதுக்காக நம்ம வந்து இந்த இதுக்கு தலைமை மருத்துவமனைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைன்ற அளவுக்கு அது தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இப்போ அண்மையில் நம்ம பார்த்தோம், அந்த கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர்ட், கர்ப்பிணியாக தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர்ட், ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த பெண்ணும் அவருடைய தகப்பனும் வேலைக்காக கர்நாடகா அந்த பார்டருக்கு அந்த மலை கிராமத்துக்கு அந்தியூர் பக்கத்தில் மலை கிராமத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த நம்மளோட ரெஜிஸ்டரில் அந்த பெண்ணுக்கு 8வது மாதமோ 9வது மாதமோ 2 செக்கப்பும் மிஸ் பண்ணியாச்சு. அப்போது ஒரு மருத்துவர் ஒரு 2-3 சுகாதார அதிகாரிகளை அழைத்து கொண்டு ஊராக காடாக தேடி கண்டுபிடித்து அந்த பெண்ணை போய் கர்நாடகா இதில் கண்டுபிடிச்சு அந்த பெண்ணை வந்து கூட்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த பெண் வந்து அங்கே போனால் நீங்கள் வயிற்று அறுத்துடுவீங்க, நீங்கள் பிரசவம் நான் வரமாட்டேன்னு சொல்லி அந்த பெண்ணை அடம்பிடிக்க அங்கேயே அந்த குழு தங்கி 2 நாள் அந்த கிராமத்தில் தங்கி அந்த பெண்ணை கன்வின்ஸ் பண்ணி கூட்டுட்டு வந்து பிரசவம் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு 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 கதையில் வர மாதிரியான ஒரு விஷயம். இவ்வளவு முனைப்புகள், இவ்வளவு முயற்சிகள், இத்தனை 1000 அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், சுகாதார அலுவலர்கள், இவ்வளோ பேர் சேர்ந்த உழைப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வளர்ச்சி. அதனால தான் அமர்த்தியா சென் என்ன சொன்னார்னா, ஒட்டுமொத்த குறியீடுகளில் தமிழ்நாடும் கேரளாவும் மிக முன்னணியில் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் இந்த 2 மாநிலமே சாதி மதங்களை அரசியலுக்குள்ளே உள்ள விடலை. நாம் உண்மையில் இப்போ தான் நாம் அதை ரியலைஸ் பண்ணுறோம். தமிழ்நாடு இவ்வளோ பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக நாம் இப்போ தான் நமக்கே புரியுது, நாம் மக்களை பிரிவினைப்படுத்தவில்லை, நாம் வந்து இன்க்ளூசிவ்னஸ் தான் நம்மளுடைய அடிப்படை கொள்கை. அதுதான் திராவிடம் என்ற இன்க்ளூசிவ்னஸை நீங்கள் எதன் பொருட்டும் எந்த காரணத்துக்காகவும் எந்த ஒரு மந்திரங்களை சொல்லியோ இல்லை எந்த ஒரு விதிகளை சொல்லியோ எந்த ஒரு சுமதிகளை சொல்லியோ நீங்கள் மனிதர்களை பிரிக்க முடியாது. இங்கே வந்து எல்லாருமே ஒரே மக்கள், எல்லாருமே வந்து அதை தான் நாம் வந்து திருக்குறளை முன்னிலை நிறுத்துறோம். அப்போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு நமக்குள்ள அந்த ஒரு யூனிஃபைடு ஒரு ஸ்கேல் வச்சுருக்கோம். இந்த ஸ்கேல் தான் நம்மளுடைய எல்லா முன்னேற்றத்துக்குமான மிக முக்கியமான காரணம். அப்போது நீங்கள் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த வளர்ச்சி என்பது பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியாக இருக்கிறதா? பெரும்பாலும் இப்போ வந்து கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளில் எல்லா மாநகரங்களும் வளர்ந்திருக்கின்றன. இதை சொல்ல போனால் பின்தங்கி இருக்கக்கூடிய பீகார் மாதிரியான வளர்ச்சி குறியீடுகளில் பின்னாடி இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட பாட்னா போனீங்கன்னா பாட்னாவில் ஒரு இடத்துல பெரிய உயர் கட்டடங்கள், அந்த மாநிலத்தில் தலைநகர் மட்டும் நல்லா, தலைநகர் கூட இல்லை, தலைநகரில் ஒரு பகுதி, அதை டவுன் டவுன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி மட்டும் ரொம்ப வளர்ச்சி. கர்நாடகாவில் ஒரு 3 மாவட்டங்கள், ஆமா, மும்பை, தானே, பூனே அப்படின்னு அங்கே அப்படிதான் இருக்கும். அப்போ தலைநகர் வளர்றதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. ஆனால் தலைநகரை போலவே எல்லா கட்டமைப்பும் கொண்ட மற்ற நகரங்கள் அந்த மாநிலங்களில் வளர்ந்துருக்கிறதான்னா இந்தியாவில் எந்த மாநிலமும் காலரத்துக்கு விட்டு சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு நகரங்கள்னு நாம் கேட்டகரைஸ் பண்ணுற விருதுநகர் ஆகட்டும், கோவில்பட்டி ஆகட்டும், அல்லது சேலம் ஆகட்டும், இந்த மாதிரி நகரங்கள் கூட பெரிய அளவில் பொருளாதாரத்தில் பங்கு வகிக்கின்றன. பெரிய அளவில் கல்வி வளர்ச்சி. இப்போ நீங்கள் விருதுநகர் போனாலும், சேலம் போனாலும், கோவில்பட்டி போனாலும், திருநெல்வேலி போனாலும் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் அங்கே இருக்கும், மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி அங்கே இருக்கும். அப்போது வந்து இந்த மாதிரியான வளர்ச்சியை வந்து பரவலாக்கியது இந்த அரசின் மிக முக்கியமான விஷயம். இந்த வளர்ச்சி என்பது முதல்ல எடுத்தோன்னே வளர்ச்சி கொண்டாட முடியாது, இது மேஜிக் கிடையாது. இப்போது கையில் கிட்டத்தட்ட பிஜேபி அரசு வந்து இப்போ மோடி அவர்கள் இங்கே இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்து பேசும்போது டபுள் இன்ஜின் சர்க்கார்னு ஒன்று சொல்லியிருப்பார். அதாவது என்னவென்றால், நாங்கள் இன்றைக்கி இந்தியாவை ஆள்கிறோம், மாநிலத்தையும் எங்கள் பிஜேபி கையிலேயே கொடுத்தீங்கன்னா வளர்ச்சி அப்படியே படுவேகமாக இருக்கும், டபுள் இன்ஜின் சர்க்காராக இருக்கும் அப்படின்னு ஒரு அபத்தமான ஒரு கருத்தை சொன்னார். இப்போ உண்மையிலே பல மாநிலங்களில் பிஜேபி தான் ஆள்கிறது, வெகு சில மாநிலங்கள் தான் எதிர்கட்சி ஆளுகிறது. கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களையும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. 13 வருஷமாக ஆளுங்கட்சியாக பிஜேபி இருக்கிறது. அப்போ 13 வருஷமாக டபுள் இன்ஜின் சர்க்காராக இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் பெரிய அளவில் வளர்ந்துருக்கணும் தானே. எந்த மாநிலம் வளர்ந்துருக்கிறது? அப்போது வளர்ச்சி என்பது ஒரு மேஜிக் மாதிரி பணத்தை அப்படியே அள்ளி கொடுத்து வளர்ச்சி கொண்டாது கட்டமைப்பு போடக்கூடியது, சுவிட்ச் போட்டால் அது லைட் எறிகிற மாதிரியான விஷயம் கிடையாது. அதை கல்வியிலிருந்து தொடங்க வேண்டும். அடிப்படை கல்வியிலிருந்து நீங்கள் தொடங்கினாதான் இன்னைக்கு இப்போ பீகாரோ உத்தரப்பிரதேசோ அல்லது மத்திய பிரதேசோ தமிழ்நாடு மாதிரி கேரளா மாதிரி ஒரு வளர்ந்த மாநிலமாக வர வேண்டும் என்றால் அவர்கள் இன்னைக்கு ஆரம்ப கல்வியில் அவர்கள் அந்த ஆர்வத்தை காட்டி அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா
இன்னையில இருந்து 40-50 ஆண்டு காலம் கழிச்சு தான் அந்த ரிசல்ட் வரும் உங்களுக்கு. கண்டிப்பா. இப்போ இந்த திமுக அரசு இந்த 2021 வந்ததுல இருந்து இதுவரையும் வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கான இதெல்லாம் கிரெடிட்லாம் எல்லாரும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த 5 வருஷத்துல இதுவரையும் செய்யாதது என்ன கூடுதலாக செஞ்சுருக்காங்க, தனித்துவமாக செஞ்சுருக்காங்க? குறிப்பாக அந்த டைட்டில் பார்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன அப்படி என்ன வளர்ச்சி கொண்டு வந்து வெளிநாட்டு முதலீடு இருக்கிற அளவுக்கு இவங்க அதிகம் பண்ணியிருக்கிறாங்க? டிஆர்பி ராஜாவும் முதலமைச்சரும் அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல 25 ஆண்டு காலம் ஆட்சியில் அது 21ஆம் ஆண்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் பதவியேற்ற ஒரு வருஷத்தை நம்ம எடுத்துடணும். ஏன்னா அந்த ஒரு வருஷமும் கடுமையான கொரோனா காலம். நாம் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் எந்த இதுவையும் நம்ம பற்றி அதை பேசவே முடியாதுன்ற அளவுக்கு இருந்தது. அப்போ நமக்கு எஃபெக்டிவாக கிடைக்கிறது 4 ஆண்டு தான். இந்த 4 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டமிட்டு செயல்படுத்திய பல திட்டங்கள் அடுத்த 40 ஆண்டுகளுக்கு நம்ம தலைமுறை எடுத்துப்போம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது வளர்ச்சியை பற்றி பேசும்பொழுது அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சின்னு பேசணும். ஏன் கர்நாடகா ஐடி எக்ஸ்போர்ட்ஸில் இந்தியாவிலேயே முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம். ஏன் கர்நாடகாவில் பெங்களூரு மட்டும் வளர்ந்து இருக்கிறது, பெங்களூரு சுற்றியில் இருக்கக்கூடிய அல்லது தட்சின் கர்நாடகா உத்தர கர்நாடகாலாம் எதுவும் ஏன் வளராமல் இருக்கிறது? ஏன் காரணம்? ஏன் மகாராஷ்டிராவில் பூனே மட்டும் வளர்ந்து இருக்கிறது? ஏன் டெல்லியில் நொய்டா மட்டும் வளர்ந்து இருக்கிறது? இந்த மாதிரி ஏன் ஒரு இடம் மட்டும் வளர்ந்து இருக்கிறது என்றால் அவர்கள் வளர்ச்சியை ஒரு இடத்துல குவித்து இருக்கிறார்கள், பரவலாக்கலை. நாம் தமிழ்நாட்டில் ஆரம்பத்தில் இருந்தே முதல்ல டைடல் பார்க்குன்னு ஒரு விஷயம், இந்த ஐடி புரட்சின்றத வரும். இந்த ஐடி தான் மிகப்பெரிய அளவில் நமக்கு வேலை வாய்ப்புகளையும் பொருளாதார வலிமையும் கொடுக்க போகுது என்பதை கெஸ் பண்ண ஒரு தலைவர் இந்தியாவிலே யார் தெரியுமா? கலைஞர் அவர்கள். அப்போ அவருக்கு 80-83 வயசு. 83 வயதில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவுடேட் ஆயிருப்பாங்க. ஆமா, எல்லாம் அவுடேட்டட் ஆயிருப்பாங்க. அந்த வயதில் இருக்கக்கூடிய ஒருவர் அதை ரீட் பண்றாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல ஐடி மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த போகுதுன்னு அவர் தான் முதலில் ஐடி கம்பெனிங்க எல்லாம் ஒரே இடத்தில், இப்போ பல தொழிற்சாலைகள் இருக்குது, பல தொழில் நிறுவனங்கள் இருக்குது, எல்லா நிறுவனங்களும் ஒரே இடத்துல இருக்கணும்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். அப்போ தனித்தனியாக அவர்கள் ரகசியங்களை காப்பாற்றுவதற்காக பல இடத்துல தனித்தனியாக தான் இருப்பாங்க. ஆனால் ஐடி கம்பெனிகள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்க வேண்டும். இருந்தால் அவர்களுக்கு நாம் அரசு கொடுக்க வேண்டிய சர்வீசஸ், தடையில்லா மின்சாரம், இன்டர்நெட் ஸ்பீடு, ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கு, அதுக்கப்புறம் பாதுகாப்பு, இது போன்ற எல்லா விஷயங்களையும் ஒரே இடத்துல கொடுக்கறதுக்கு நமக்கு அரசுக்கு அது வசதியாக இருக்குன்னு சொல்லி டைடல் பார்க்னு ஒரு கான்செப்டை உருவாக்கினார். அப்போ அந்த டைடல் பார்க்குன்ற கான்செப்டை அவர் உருவாக்கி 1902 அவர் புத்தாண்டில் அது புத்தாயிரம் ஆண்டில் அதை திறந்து வச்சார். இன்றைக்கி அதை திறந்து வச்ச டைடல் பார்க்கோட அடுத்த ஆட்சி 2001 மீண்டும் அடுத்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருந்தால் இன்னைக்கு பெங்களூர் நம்பர் 1 இருந்திருக்காது, சென்னை தான் நம்பர் 1 இருந்திருக்கணும். அடுத்து வந்த ஆட்சி அதிமுக ஆட்சி அதில் பெரிய ஆர்வம் காட்டல. அப்புறம் அதனால் ஒரு மிகப்பெரிய அளவில் ஆனால் இந்த கியூ எடுத்துக்கிட்டு கர்நாடகா படுவேகமாக அந்த எலக்ட்ரானிக் சிட்டிஸ் எல்லாம் கட்டமைச்சாங்க. இப்போது 2021 திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு இந்த நியோ டைடல் பார்க்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார் தலைவர். முதலமைச்சர் இந்த நியோ டைடல் பார்க்ன்ற கான்செப்டை கொண்டு வந்ததற்கும் முதல்ல அமர்த்தியா சொன்ன விஷயத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் எதற்காக இந்த டைடல் பார்க் என்பது ஒரு ஐடி நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல அவர்களுக்கு தேவையான எல்லா கட்டமைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்த உருவாக்கி தந்தோம்னா அதுக்கப்புறம் அவங்க அதை பயன்படுத்திக்குவாங்க. இப்போது முதல்ல சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் என்பது பெருநிறுவனங்கள், மல்டிநேஷனல் கம்பெனிஸ் தான். சரி. ஆனால் சாதாரண டொமஸ்டிக் நிறுவனங்கள்லாம் சென்னைக்கு உள்ளே வர முடியாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோர் ரெண்ட் இண்டெக்ஸ் ஒரு ஏரியாவுக்கு ஸ்கொயர் ஃபுட் பெரிய நிறுவனம் மட்டும் தான் சென்னை பக்கம் வர முடியும். அவனால தான் அந்த வாடகையை கொடுக்க முடியும், அவங்களால தான் அந்த அளவுக்கு அந்த சம்பளத்தை கொடுக்க முடியும். ஏர் கண்டிஷன்லேருந்து எவ்வளோ பெரிய செலவு, ஆப்ரேஷனல் செலவு இருக்கிறது, அவங்க கொடுக்க முடியும். அப்போ சின்ன ஆண்டர்பிரனர்ஸ், இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் ஒரு சின்ன ஊரில் ஒருத்தன் படிக்கிறான், அவனுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அதிகமான பொறியாளர்களை உருவாக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அப்போ அவர்களுக்கு ஒரு 2-3 நண்பர்கள் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க. அந்த நிறுவனத்தை தொடங்கும் போது அதுவும் அவங்க செய்கிற ப்ராடக்டும் அவங்க செய்கிற சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டும் இவர்களுக்கு இணையான ஒரு தரமாக இருந்தால் கூட அவர்கள் சின்ன ஊரில் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு இதே கட்டமைப்புகள் தேவைப்படுகிறது. அந்த கட்டமைப்புகள் தொடர்ந்து அரசு கொடுத்துட்டா அவர்கள் அந்த ஊர்லேயே ஒரு பெரிய நிறுவனத்தை கட்டமைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம அரசு கொடுக்கலைன்னா அவங்களும் இங்கே நஷ்டமடைந்து போக வேண்டியது இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கம்பெனி கூட மெர்ஜ் ஆக வேண்டியது இருக்குது. இந்த அரசு, கழக அரசு
நியோ டைடல் பார்க்னு ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க. அதாவது சிறு சிறு நகரங்களிலும் டைடல் பார்க்கை நாங்கள் கட்டித்தரோம். நீங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சர்வீஸ் எடுத்துக்கோங்க, அங்கேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி இப்போ இந்த நியோ டைடல் பார்க்கை இந்த கான்செப்டை நம்ம உருவாக்கி எங்கெங்கெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம்னா இந்த வருஷத்தில் நம்ம ஒரு திட்டத்தை எடுத்தோம்னா அந்த திட்டத்தை செயல்படுத்துவதும் தொடங்குவதும் செயல்படுத்துவதும் அதை பரவலாக்குவதும் அந்த சிஸ்டமேட்டிக்காக அது மேலே அவ்வளோ கவனம் வச்சுருந்தா தான் முடியும். எந்த திட்டமாக இருந்தாலும் திட்டத்தை போட்டு தான் அது நடந்துடாது. அது கடைசி வரைக்கும் எண்ட் யூசேஜ் வரைக்கும் நம்ம வந்து கண்காணிப்பு இருக்கணும். இந்த நியோ டைடல் பார்க் 2021-22 முதல்ல விழுப்புரம் எவ்வளோ பெரிய ஊர், அது வட தமிழகம் பின்தங்கிய பகுதி தான். விழுப்புரத்தில் ஒரு சின்ன ஊர் அது. அந்த விழுப்புரத்தில் ஒரு நியோ டைடல் பார்க் அனௌன்ஸ் பண்ணுறாரு தலைவர். சேலத்தில் ஒரு நியோ டைடல் பார்க் 2021-22. தூத்துக்குடியில் ஒரு நியோ டைடல் பார்க், திருப்பூரில் ஒரு நியோ டைடல் பார்க், வேலூரில் ஒரு நியோ டைடல் பார்க். இந்த 4-5 நியோ டைடல் பார்க்களும் இன்னைக்கு வந்து ஆப்ரேஷன் ஒவ்வொரு நியோ டைடல் பார்க்லும் 650 பேர் வேலை செய்கிறாங்க. 650 தமிழ்நாட்டு இளைஞர்கள், ஆண்களும் பெண்களும் அந்தந்த பகுதி அங்கங்க அவர்களே அந்த கம்பெனியில தொழில் நிறுவனங்கள், அவர்களுடைய தொழில் நிறுவனங்கள் அவர்கள் பணிபுரிகிறார்கள். இது அடுத்தது 2022-23 இதோட சக்சஸ் பார்க்குது, அரசு பார்க்குது. இதுக்கான டிமாண்டு, இது எந்த அளவுக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போவோம். இந்த ஒரு இத்தனை நியோ டைடல் பார்க்லேருந்து பணியாற்றக்கூடிய பணியாளர்களோ அல்லது டெக்னீஷியன்ஸோ அல்லது சின்ன சிறு முதலாளிகளோ தொழில் முனைவோர்களோ நாளைக்கு மிகப்பெரிய அளவில் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது தமிழ்நாட்டுக்கே பெருமையாக வரும். இதெல்லாம் நடக்கும். 2022-23 அடுத்தது தஞ்சாவூருக்கு, ஊட்டிக்கு, உதகமண்டலத்தில், நாமக்கல்லில், சிவகங்கையில், கரூரில், திருவண்ணாமலையில், விருதுநகரில், நாகப்பட்டினத்தில், இப்போ நான் சொன்ன படித்த ஊர்கள் எல்லாம் தமிழ்நாட்டின் சிறு சிறு நகரங்கள். அதிகபட்சம் போனால் ஒரு மாவட்ட தலைநகரங்கள். ஒரு மாவட்ட தலைநகரங்களிலெல்லாம் நியோ டைடல் பார்க். அந்த நியோ டைடல் பார்க்கெல்லாம் தொழில் வளர்ச்சிக்கான ஐடி சர்வீசஸ் கம்பெனிஸ் இந்த கம்பெனிகளில் வெளியூரில் இருந்து நியோ டைடல் பார்க்கோட மட்டும் இல்லை, நான் வந்து கட்டி கொடுத்துட்டேன், நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் தொழில் நடத்துங்கன்னு சொல்ல. இப்போது நம்ம தமிழ்நாட்டுடைய இன்னொரு மிகப்பெரிய பலம் என்னென்றால் பெண்கள். பொறியாளர்கள் எடுத்துக்க, நீங்கள் எந்த பள்ளிக்கூடம் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் அதிகமான சதவீதம் படிப்பது பெண்கள் தான். பெண்கள் படிச்சுட்டு வராங்க. பெண்களுக்கு பெண் பொறியாளர்கள் பணிக்கு போகணும். நம்ம சிஸ்டத்தில், நம்ம சொசைட்டியில் பெண்ணை தனியாக வேலைக்கு அனுப்பணும்னா ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு சொசைட்டி தான். நீ எங்கே போய் தங்குவேன், எனக்கு வேலை கிடச்சிருக்குமா, நான் வந்து சென்னையில் வேலை கிடச்சிருக்கு, இல்லை திருநெல்வேலியில் வேலை கிடச்சிருக்கு, நான் போகிறேன்னு சொன்னால் நீ எங்கே போய் தங்குவேன், அதெல்லாம் நமக்கு அங்கே யாரும் இல்லை, போக வேணான்னு சொல்லி நிறுத்துவாங்க. அந்த வாய்ப்பு கூட குடும்பங்களுக்கு சொல்லாமல், அந்த வாய்ப்பு கூட பெண்ணுக்கு மறுக்கப்படக்கூடாதுக்காக தோழியர் விடுதின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. அரசே வந்து விடுதிகள், இப்போ முன்னெல்லாம் பேயிங் கெஸ்ட்டு அல்லது வந்து பெண்கள் தங்கறதுக்கு தனியார்கள் விடுதி நடத்துவார்கள். அப்போ அந்த விடுதிகளில் பாதுகாப்பு குறைவு, சாப்பாடு பிரச்சனைன்னு பல பிரச்சனைகள் இருக்கும். அரசே முன்னெடுக்குது. நான் சின்ன சின்ன நகரங்களில் கூட தோழியர் அரசு விடுதிகள் நடத்துங்கிறேன். நீங்கள் குறைந்த செலவில் ஏசி ரூமு, இப்போ எந்த நேரமும் சிசிடிவி பாதுகாப்பு, தரமான உணவு அப்படின்ற ஒரு எல்லா விஷயங்களும் அரசு ப்ரொவைட் பண்ணி பெண்களை வந்து ஒரு வேலைக்கு போவதற்கும் பெண்கள் சுயமாக முன்னேறுவதற்குமான ஒரு பாதை. இதை தான் நான் சொன்னேன், இது வந்து ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட். ஆமா ஆமா, ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட். இது மட்டும் இல்ல, வரல. எல்லாமே தமிழ்நாட்டுல 1000 பேருக்கு பணி வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் என்றால் 1000-900 பேர் ஆண்களாக இருந்தால் அந்த 900 பேர் மட்டுமே சம்பாதிக்கிற ஒரு குடும்பமாக தான் 900 குடும்பம் கட்டமைக்கப்படுகிறது. இந்த 900 குடும்பத்தில் ஆண்கள் மட்டும் வருமானம் ஈட்டக்கூடிய குடும்பத்தில் தன்னால எப்பவுமே ஒரு அதிகார மேலோங்கும். நாம அதுக்கு எதிராக இருக்கிறோம். நாம என்ன சொல்றோம், எல்லோரும் சமம்னு நம்ம நம்மை அடக்க முயல்பவரை பார்த்து நாம எல்லாரும் சமம்னு சொல்லல. நமக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து, நம்ம கூட இருக்கிறவங்களை பார்த்து நாமே சொல்லிக் கொள்கிறோம் நம்ம எல்லாரும் சமம்னு. நாம முதல்ல நம்ம வீட்டுல நம்ம குடும்ப உறுப்பினர்களை, நம்முடைய தாயை, சகோதரி, மனைவி எல்லாரையும் சம உரிமையோட நடத்தணுன்றது தான் மிக முக்கியமான விஷயம். அப்ப இதுக்கு பொருளாதாரம் மிக முக்கியமான அளவுகோல். நீங்க வருமானம் ஈட்டக்கூடிய பெண்ணையும்
வருமானம் ஈட்டாத ஒரு பெண்ணையும் 2 பேரையும் நீங்க சுலபத்துல உங்களால டிஸ்டிங்விஷா பார்க்க முடியும். ஏன்னா ஒரு பொருளாதார பலம் கொடுக்கக்கூடிய அந்த உரிமை இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம பண்றோம். இப்போ 1000 வேலை வாய்ப்புகள் உருவாகிறது என்றால் அதில் 600-650 வேலை வாய்ப்புகள் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள். தமிழ்நாடு எந்த அளவில் சாதிக்கிறது என்றால் இங்கதான் சாதிக்குது. இப்போ நியோ டைட்டில் பார்க் கான்செப்ட்லயும் பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க, மிக மிக அதிகம். நீங்க சமவாதியா இருக்காங்களா? இல்ல, 600-700 பேர், 1000 ஆண்களோட கூட 65-70% பேர் நியோ டைட்டில் பார்க்கில் வேலை செய்பவர்கள் பெண்கள், பெண் தொழில் முனைவோர்கள். இன்னைக்கு வந்து நாம ஒவ்வொரு குடும்பத்திலையும் உள்ள போய் பார்த்தோம்னா அந்த குடும்பத்துக்குள்ள ஆண்களுக்கு இணையாக வருமானம் ஈட்டக்கூடிய பொருளாதார சுதந்திரம் பெற்றவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். நீங்க படிச்சு பட்டம் பெற்று வேலை வாய்ப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம். படிக்காத, உதாரணத்துக்கு ஒரு டிகிரி அல்லது ஒரு 10வது 12வது 20க்குள்ள படிக்கக்கூடிய இந்த பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை கூட இந்த அரசு தான் அத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறது. இன்னைக்கு தோல் அல்லாத காலனி உற்பத்தி இன்னைக்கு இந்தியாவில் உலகத்திலே அதிகமான புதிய தொழில். அது அந்த தொழில் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த இந்தியாவில், நான் சொல்ல இந்தியா எவ்வளோ பெரிய நாடு, கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களில் 40% பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னும் போது அது எவ்வளவு பெரிய சாதனை. இப்போ இந்த நியோ டைட்டில் பார்க் வந்து இதுவரையும் ஐடிக்கு திமுக முக்கியத்துவம் தந்திருக்கு, தமிழ்நாடு வளர்ந்துருக்கு வரல. இந்த அரசியல் நீங்க சொன்ன கொரோனா விட்டு 4 வருஷத்துல இத்தனை நியோ டைட்டில் பார்க் ஏற்படுத்தினதுல இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு ஒரு புறம் இருக்கட்டும், தமிழ்நாடு அரசினுடைய வளர்ச்சிக்கும் இதற்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? ஆமா, இது என்னன்னா தொழில்துறையில தான் இந்த நியோ டைட்டில் பார்க் எல்லாம் வருது. தொழில்துறை அமைச்சர் வந்து ஒரு இளைஞர், ஒரு டைனமிக் பர்சன். டிஆர்பி ராஜா அவர்கள் தான் வந்து தொழில்துறை அமைச்சர். அவரு உலகத்துல பல்வேறு நாடுகளுக்கு போய் பார்க்கறாரு, அந்த நாட்டின் வளர்ச்சிகளை பார்க்கறாரு. இதெல்லாம் இந்த மாதிரியான வளர்ச்சிகள்லாம் இங்க வரணும்னு நினைக்கிறாரு. இயல்பாவே ஒரு ஆர்வமா இருக்கு. அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த இடத்துல மிக மிக அதிகம். இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு தொழில் மயமாக்கப்பட்ட மாநிலமாக ஆயிருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு காலமாக தொழில்துறை அமைச்சர்கள் என்னெல்லாம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்களோ அதற்கு இணையாக இந்த 4 ஆண்டுகள்ல இந்த திரு தங்கம் தென்னரசு அவர்களும் திரு டிஆர்பி ராஜா அவர்களும் 2 பேரும் தான் தொழில்துறை அமைச்சராங்க. ஏன்னா அவ்வளவு காலமாக இருந்த டைட்டில் பார்க்கை விட அதிகமான டைட்டில் பார்க்கை இப்ப நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அவ்வளோ காலமாக உருவாக்கப்பட்ட சிப்காட்டை விட அதிகமான சிப்காட்டை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இந்த தொழில்துறை வளர்ச்சிகளில் இந்த மாதிரியான நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலுடன் இந்த மாதிரியான அமைச்சர்கள் இந்த போன்ற அதிகாரிகள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொடுத்துற கான்ட்ரிபியூஷன் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இயல்பா சாதாரணமா தெரியும். ஆனா அடுத்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாடு ஒரு அசுர வளர்ச்சிக்கு போய் இது உண்மையிலேயே இது தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்ம 30-40% நாம மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ண போறோம். அந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும்போது இப்பொழுது இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகள் தான் அதுக்கு அடிப்படையாக இருக்கும். ஆமா, இது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம மறுபடியும் சொல்றேன், திருநம்பிகள் இதெல்லாம் வந்து சமூகத்துல வந்து எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கப்படாமல் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழல் தான் இந்தியாவில் பல இடங்கள்ல அவர்கள் இருக்கார்கள். திருநம்பிகள் போன்றவர்களுக்கு கூட படிப்பதற்கும் தொழில் தொடங்குவதற்கும் அவர்களுக்கென்று ஒரு தனி இடம், அவர்களுக்கென்று ஒரு தனி உரிமைகள், அவர்களுக்கென்று முன்னேற்றுவதற்கான ஒரு திட்டங்கள் பண்ணும்போது இதை விட இன்க்ளூசிவிட்டி யார் கொடுக்க முடியும்? அவ்வளோ அந்த இன்க்ளூசிவ் கவர்மெண்ட், இந்த இன்க்ளூசிவிட்டி தான் அமர்த்தியா சென் சொன்ன விஷயத்தோட சாராம்சம். அதுதான் இங்க வளர்ந்துருக்கு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார். 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து நான் சாதித்த சாதனைகள் என்பது இப்பொழுது நான் உண்மையிலே மகிழ்ச்சியாக அவர் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று சொல்றார். உண்மையிலேயே அதை சொல்வதற்கு அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் சாதிக்காத சாதனையை சாதிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு சாதித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இதற்கு முன் இருந்த எந்த முதலமைச்சரும் சாதிக்காத சாதனைகளை சாதிக்கிறார். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு முன்ன 10 ஆண்டு காலம் தொடர்ந்து அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது. இந்த 10 ஆண்டு காலம் தொடர்ந்து ஒரு கட்சிக்கு ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த அந்த டைம்ல இந்த 10 ஆண்டுகளில் ஒரே ஒரு நியோ டைடல் பார்க்கு கூட, ஒரே ஒரு ஐடி பார்க் கூட கட்டப்படவில்லை என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா?
ஏன் தமிழ்நாட்டில் இந்தியாவின் மிக அதிகமான பொறியாளர்களை உருவாக்கக்கூடிய மாநிலத்தில் ஏன் வந்து இந்த மாதிரி டைட்டில் பார்க் கட்டணும், இந்த மாதிரி வந்து அவர்களுக்கு பொறியாளர்களுக்கு கணினி துறையில் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் அப்படின்னு 10 ஆண்டுகளில் ஒரு அரசுக்கு ஏன் அந்த சிந்தனை வரல? 4 ஆண்டுகளில் ஒரு அரசு எப்படி இதெல்லாம் இவ்வளோ பெரிய சாதனைகளை சாதிக்கிறது? இந்த 2 வேறுபாடுகளில் தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்மளுடைய மிக முக்கியமான பார்வையாக இருக்கக்கூடியது என்னன்னா, நாம் இன்னைக்கு நம்ம கையில் ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கிறது. எதிர்கால தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் பார்த்து 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 இன்னைக்கு திட்டம் தீட்டக்கூடிய இந்த அரசு இருக்கிறது. இந்த அரசை கை நழுவ விடக்கூடாது. இந்த அரசை நமக்கு இறுக பற்றி கொள்ள வேண்டும். இதை நம்ம நழுவ விட்டோம் என்றால் மறுபடியும் 10 ஆண்டு காலம் எதுவுமே செய்யாத ஒரு அரசு மாதிரி நம்ம மறுபடியும் மீண்டும் ஒரு 10 ஆண்டுகள் பின்னால் இழுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த 4 ஆண்டுகளில் இவ்வளோ நியோ டைட்டில் பார்க் சிற்றூர்களுக்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் சொல்கிற இந்த கான்செப்ட் படி பார்த்தா அந்த சென்னையை நோக்கி நகர்கின்ற அந்த அழுத்தம் இருக்குல்ல, சென்னை எல்லாமே மெட்ராஸ் தான், அது வந்து பெரிய லெவலில் சென்னைக்கே ஆபத்தாக மாறுது. கிளைமேட் சேஞ்சிலேருந்து பெரிய தொல்லையாக இருக்குப்பா, மழை எப்போ பெய்யுது எப்போ வெயில் அடிக்குது, காரணம் எல்லா ஊருக்காரனும் மெட்ராஸ்க்கு வந்துட்டீங்க, கேட்டால் எல்லா வாய்ப்பையும் நீங்கள் சென்னையில் வச்சுட்டீங்கிறாங்க. அப்போ இந்த கான்செப்டும் கொஞ்சம் சமப்படுத்த வாய்ப்பு இருக்கா? சென்னை பெருநகரம் மேலும் பெரிய விரிவாவதை நம்ம தடுக்கவே முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், நம்ம கிட்ட சென்னையில் தான் பெரிய துறைமுகங்கள் 3 துறைமுகங்கள் இருக்கு. ஆமாம், இயற்கையே அப்படி ஒரு வாய்ப்பு 3 துறைமுகங்கள் இருக்கிறது. அடுத்தது பெரிய சர்வதேச விமான நிலையம் சென்னையில் தான் இருக்கிறது. அப்புறம் சென்னை வந்து இந்த ட்ரையாங்கலில் சென்னை, ஹைதராபாத், பெங்களூருன்ற 3 பெருநகரங்கள் ட்ரையாங்கலில் ஒரு முக்கியமான விஷயம். நாம் இந்த சென்னை தொழில் வளர்ச்சி என்பது கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளாக அப்படியே இயல்பாக வளர்க்கப்பட்டது. இன்றைக்கி வந்து ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் சென்னையை விட்டுட்டு நீங்கள் வெளியே கொண்டுட்டு போக முடியாது. ஏன்னா அதற்கான கட்டமைப்புகள் சென்னைக்குள்ளே தான் இருக்குது. சென்னையில் ஒரு கார் தொழிற்சாலை வருதுங்கிறது, அந்த கார் தொழிற்சாலைக்கு உதிரி பாகங்கள் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் 100-150 தொழிற்சாலைகள் சென்னை சுற்றிலையுமே இருக்கிறது. அப்போ இந்த கார் தொழிற்சாலைக்கு அவர்கள் ஈஸியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்டடாக இருப்பாங்க. இப்போ அதில் ஒரு உதிரி பாகத்தை மட்டும் கொண்டுட்டு போய் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து திருநெல்வேலியில் வைக்க முடியாது. அது ரெண்டும் இயல்பாக இருக்கும். ஆனால் இதற்கு மேல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்பு அது மற்ற ஊரில் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து தமிழ்நாடு வந்து தோல் பொருட்கள், உதாரணத்துக்கு தோலில் வந்து ஷூஸ், செருப்பு, தோலில் பேக் இதெல்லாம் செய்யக்கூடிய வாணியம்பாடி, ஆம்பூர் பகுதியில் ஏற்கனவே தொழிற்சாலைகள் இருந்தது. ஆனால் தோல் அல்லாத இதே செருப்புகள், ஷூக்கள் இப்போ நம்ம போடுறதுலாம் தோல் இல்லை. தோல் இல்லாத காலனி தொழிற்சாலைகள்னு புதிய ஒரு வேலைவாய்ப்பு வருகிறது. பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகள், கொரியாவிலிருந்து தாய்லாந்துலேருந்துலாம் பெரிய ஃபேக்ட்ரிகள் வருது. அவங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வேலைகளை தொடங்கணும்னு சொல்லும்போது தமிழ்நாடு அரசு எங்கே தெரியுமா அவர்களை அனுப்பியது? அரியலூருக்கு, பெரம்பலூருக்கு. இப்போ அரியலூர், பெரம்பலூர் போன்ற தொழில் வளர்ச்சி இல்லாத மாவட்டங்களில் அந்த பெரிய ஃபேக்டரியை திறக்க வச்சு அங்கே ஒவ்வொரு தொழிற்சாலையும் 20,000-30,000 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது அதை நம்ம சென்னையை விட்டு நம்ம நகர்த்தி இருக்கிறோம். இப்போ சோலார் பேனல் உருவாக்குறதுக்கு டாடா ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சோலார் பேனலை உருவாக்குறதுல எனக்கு மிகப்பெரிய கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் மிகப்பெரிய தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையை உருவாக்குவதற்கு டாடா தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது தமிழ்நாடு அரசு டாட்டாவை வழிகாட்டி அவர்களை அனுப்பிச்ச இடம் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். அந்த இடத்துல போய் நீங்க வைங்க, அந்த இடத்துல நீங்க பண்ணுங்க, கங்கை கொண்ட அந்த இடத்துல போய் ஒரு இது பண்ணுங்க, சென்னைக்குள்ள கொண்டு வரல. இப்ப எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள் ஓசூர்ல அமைச்சிருக்கோம். இப்போ வந்து ஐபோன் எல்லாத்தையும் ஓசூர் இப்போ வேற லெவல்ல வந்துட்டு இருக்குங்கிறாங்க. ஓசூரை மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து தொழில் வளர்ச்சி நகரமாக மாற்றிருக்கிறோம். அப்போ அரசுக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, புதிய தொழிற்சாலைகள் வரக்கூடிய சூழல்களோ, அப்போ வந்து தமிழ்நாட்டின் மற்ற எல்லா பகுதிகளிலும் அந்த தொழிற்சாலைகளை வழிகாட்டி அங்கே நம்ம வந்து வளர்ச்சிகளை உருவாக்குகிறோம். உதாரணத்துக்கு தூத்துக்குடி, இந்த 4-5 ஆண்டுகளில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் அடைந்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி என்பது இது வரைக்கும் நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத வளர்ச்சியாக இருக்கிறது. துணை நகரங்கள் இதெல்லாம் 1996-2000 கலைஞர் அவர்கள் ஒரு வேலை அறிவித்த போதே அதெல்லாம் செயல்பாட்டுக்கு வந்திருந்தால், தொடர்ந்து வந்த அரசு கலைஞருடைய திட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து செய்திருந்தால், சேட்டிலைட் டவுன்ஷிப்லாம் உருவாகி இருந்தால் இன்னைக்கு பெங்களூரை விட அதிகமான ஒரு படி மேலே தான் நம்ம ஐடியில் இருந்திருப்போம். இப்போ நம்ம 2 அல்லது 3வது இடத்துல பெங்களூர் ஈக்குவலாக போயிட்டோம். இல்லை, நம்ம 2வது அல்லது 3வது பெங்களூர், ஹைதராபாத், சென்னை இந்த 3 இடத்துக்கு நடுவில் தான் நம்ம இருக்கோம். நம்ம இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடாக நாம் நிச்சயமாக ஒரு நாள் பெங்களூரை நம்ம வந்து தோற்கடிப்போம். ஓகே. அப்போ அந்த நியோ டைட்டில் பார்க் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து படித்த இளைஞர்களுக்கு அந்தந்த ஊர்லேயே வேலை வாய்ப்பு
அப்படிங்கிற விஷயத்தை வந்து உறுதி செஞ்சு. இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய தொழில் புரட்சிகள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமானதல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் படித்து வெளியே வரக்கூடிய இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்புகளையும் நாம தான் திறந்து வைக்கிறோம். இன்னைக்கு வெளி மாநிலங்களிலிருந்து எத்தனையோ லட்சம் பேர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பணிபுரிகிறார்கள். இவர்கள் பணிபுரிபவர்களுக்கு ஒரு தரமான வாழ்க்கை, ஒரு பாதுகாப்பான சூழல், அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வி, எல்லாமே தமிழ்நாடு. நியோ டைட்டில் பார்க்கனால வெளிநாட்டு முதலீடும் அதிகரிக்கும். வெளிநாட்டு முதலீடுகள், வெளிநாட்டு கம்பெனிகளுக்கான சர்வீஸ் விஷயமா தான் இவர்கள் இருப்பார்கள். அப்போ வெளிநாட்டிலிருந்து நிறைய தொடர்புகள் வரும். இது கிட்டத்தட்ட சென்னையில நம்ம பார்க்கக்கூடிய பெரிய ஐடி நிறுவனங்களோடைய இன்னொரு ரிப்ளிகா, சின்ன விஷயமா, சின்னதா இருக்கும். ஆனா இதெல்லாம் தான் சேர்ந்துதான் ஒரு பெரிய சாதனையை செய்யும். பல்வேறு செய்திகள், பல்வேறு தரவுகள், அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை தமிழர்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், என்னவா தமிழர்களுக்கு மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத வெறும் அரசியலாகவும் கருத்தாகவும் இல்லாமல், தியரியாக இல்லாமல், ப்ராக்டிக்கலாக என்னென்ன நடந்திருக்குங்கிறத உதாரணங்களோட எந்தெந்த ஊர் என்னென்ன விஷயங்கிறத ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. இந்த திமுக அரசு இந்த 5 ஆண்டுகளில் செய்யக்கூடிய சாதனைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அரசியல் பார்வையை எடுத்து வைத்துவிட்டு நம்முடைய சொந்த விருப்ப வெறுப்புகளை ஒதுக்கிவிட்டு நியாயமான தராசு கொண்டு அளவிட்டால் இந்த அரசு அடுத்த 3-4 தலைமுறைகளுக்கான ஒரு வலுவான ஆதாரத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை நம்ம எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். உண்மையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் பல 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்க வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. நன்றி. நன்றி. அன்னை தமிழ் காக்க இந்தி திணிப்பை எதிர்த்து களம் கண்ட மொழிப்போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் காலையில் வீர வணக்கம் செலுத்தி மாலையில் காஞ்சியில் வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். தலைவரோடு இளம் தலைவர் அவர்களும் கழக மூத்த முன்னோடிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வீர வணக்கம் நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்கள். கழக மாணவர் அணி தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்லும், தீ பரவட்டும்.